வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் ஒரு திரைப்படங்களை நடித்து அவங்க மக்கள் மனதில் ஒரு இடம் பிடித்திருந்தாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அவங்கள எப்போதுமே நினைவுக்கு வந்திருப்பாங்க இந்த தமிழ் சினிமா. அப்படிப்பட்ட ஒரு நடிகைக்கு சமீப காலமாகவே திரைப்படங்கள் கிடைக்காம நிறைய உடல்நலக்குறைவு ஏற்பட்டு திடீரென மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு வசதி கிடைக்காம அவங்க இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னானாங்கன்னே தெரியாமல் இருந்து வராங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகை இப்போது பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திரைப்படங்களை நடிக்க வந்தது ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு வராங்க. அந்த நடிகை வேறு யாரும் இல்லை. வாங்க அந்த நடிகை யாருன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். 15 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நடிக்க வருகிறாங்க நடிகை மோகினி. 90களில் தனது மென்மையான நடிப்பு, அழகான வெளிப்பாடு, கவர்ச்சியூட்டும் குணச்சித்திர பாத்திரங்கள் ரசிகர்களை கவர்ந்த நடிகை தான் மோகினி. நீண்ட இடைவெளி பிறகு மீண்டும் வெள்ளித்திரைக்கு வருகிறாங்க. 1991ஆம் ஆண்டு வெளிவந்த ஈரமான ரோஜாவை திரைப்படத்தின் மூலம் முதலாக தமிழ் திரையுலகு கதாநாயகியாக அறிமுகமான மோகினி பின்பு மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் நடித்திருக்கிறாங்க. குறிப்பாக மலையாள திரையுலகில் பெரும் வரவேற்பு பெற்ற அவங்க கேரளம் எனக்கு சொந்த ஊர் போலவே உணர்கிறது என பல பேட்டிகளில் தெரிவிச்சிருக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு நடிப்பில் இருந்து விலகியிருந்த அவங்க கணவருடைய ஊக்கத்தால் 2011ஆம் ஆண்டு மலையாளத்தில் வெளிவந்த கலெக்டர் திரைப்படத்தின் மூலம் சிறிது நேரம் திரைக்கு திரும்பினாங்க. அதன் பின்பு நீண்ட இடைவெளி எடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு மலையாள படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாக உள்ளது. இயக்குனர் ஜினு அபிரகாம் இயக்கும் இந்த படத்தில் பிருத்திவிராஜ் கதாநாயகனாக நடிக்கிறார். ஜனவரி மாதம் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாகவும் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருக்கிறாங்க. மோகினியுடைய இந்த மீண்டு வரவு குறித்து அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் உற்சாகமாக எதிர்பார்த்து வருகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சமீப காலமாக எந்த ஒரு திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்து வந்தனால சோசியல் மீடியாவில் இவங்களை பற்றி நிறைய தவறான ஒரு வதந்திகளை பரப்புனாங்க. அதாவது இவங்க ரொம்பவே பட வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஒரு வேலையை உணவுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டாங்க, மாரடைப்பால் இறந்து போயிட்டாங்கன்னு நிறைய பேர் நிறைய வதந்திகளை பரப்புனாங்க. அதெல்லாம் இவங்களும் அதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த நேர்காணல் மூலமாக நான் நல்லா தான் இருக்கிறேன், தயவுசெய்து இந்த மாதிரி செய்திகளை பரப்ப வேண்டாம், எந்த ஒரு வதந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க நடிகை மோகினி அவங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.